ஸ்கூலுக்கு, ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கு, ஏர்லியாக சமைச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகிறவங்க எல்லாத்துக்குமே இந்த ஒன் ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. ஒரே டைமில் 2 காய் வெந்துருச்சு, சாப்பாடு வெந்துருச்சு. சாப்பாடு வடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சா போதும். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மல்டி லேயர் பாட் வந்து இண்டஸ் வேலி பிராண்ட்லேருந்து தான். ஒன் ஆஃப் த இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஹெல்த்தி குக்வேர் பிராண்ட். இங்கே எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் இருக்குது. அதில் இந்த ப்ராடக்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிக் நான் சொல்லுவேன். நான் வாங்கினதுலேயே இது வந்து நம்பர் 1ன்னு சொல்லலாம். இந்த ப்ராடக்ட் கூட உங்களுக்கு யூசர் மேனுவல், ப்ராடக்ட் மெயின்டெனன்ஸ் பற்றி ஃபுல்லாகவே டீட்டெயிலாக இந்த மாதிரி மேனுவல்ஸ் கொடுத்துருப்பாங்க, கேட்லாக் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க ப்ராடக்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு மல்டி குக்கர், ஸ்ட்ரெயினர், ஸ்டீமர் எல்லாமே சேர்ந்து வந்துடுது. அது டீட்டெயிலாக பார்க்கலாம். 3 லேயர் உங்களுக்கு பாட்டமில் கொடுக்கறனால உங்களுக்கு கேஸ் ஸ்டவ், இண்டக்ஷன் ஸ்டவ்லேயும் யூஸ் பண்ணலாம். டிஷ்வாஷர் சேஃப். ஸோ வந்து டிஷ்வாஷரில் போடணுமா முடியாதான்னு டவுட் கேட்குறவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பாட் லேயர் வருது, நம்ம தனியாகவும் குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயினர் வருது. எந்த ரைஸ் ஸ்ட்ரெயின் பண்ணணுன்னாலும் சரி, பாஸ்தா, வெஜிடபிள்ஸ் ஏதாவது நீங்கள் இந்த மாதிரி வேக வச்சு வடிக்கணுன்றதை யூஸ் பண்ணிக்கலாம். மேலே ஸ்டீமர் இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து கண்டிப்பாக இதை வாங்கணும்னு நினைப்பீங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக பிரேமான்ற பேர் யூஸ் பண்ணிங்கன்னா 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். பேக்கேஜிங் சொல்லவே தேவையில்லை. உங்கள்கிட்ட டபுள் பேக்கேஜிங்கில் வந்துருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது, சேஃபாக இருந்தது, எதுவுமே உடையலை. ஸோ பேக்கேஜிங் பற்றி கவலைப்படாதீங்க. ஒன்றும் பபிள் ரேப் பண்ணி தனித்தனியாக பேக் பண்ணியிருக்காங்க. ஈவன் ஹேண்டில்ஸ் கூட உங்களுக்கு தெரியும், ஹேண்டில்ஸ் கூட தனித்தனியாக வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் கவர் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு ஸ்க்ராச்சோ டேமேஜும் இருக்கவே இருக்காது. ஸோ இதில் 3 பார்ட்ஸ் வருதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இது வந்து மெயின் பார்ட். இதை நம்ம நார்மலாக ஏதாவது சாட்டே பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தனியாக நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கோ இல்லை குழம்பு வைக்கிறதுக்கோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நார்மல் ஒரு குக்கிங் பாட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மெயின் பார்ட். அதுக்கப்புறமா இதே நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம் அப்படின்னா கீழே ஏதாவது வெந்துட்டு இருந்தால் கூட மேலே வெஜிடபிள்ஸ் அப்படியே போட்டு வச்சு மேலே ஸ்டீம் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்ட்ரெயினர். சாப்பாடு பாட்டம் லேயரில் தண்ணி வச்சுட்டு இதில் வந்து வாஷ் பண்ண அரிசியை நம்ம போட்டுட்டு நம்ம பண்ணலாம். இது நம்ம வீடியோவோட எண்டில் எப்படி வந்திருக்கு, சாப்பாடு எப்படி வந்திருக்குன்றதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். மூடி வந்து ஒரு கிளாஸ் லைட், ஃபைபர் கிளாஸ் லைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது கூட ஸ்டீம் ரிலீஸ் ஆகிறதுக்கு சின்னதாக வந்து ஸ்டீம் ரிலீஸரும் இருக்குது. ஸோ உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு குக் ஆகி கொடுக்கும். இந்த 3 பார்ட்ஸ் தான் வந்து ஓவராலாக நமக்கு இருக்குது. பாருங்கள், இதோட குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருக்குது. நல்ல வெயிட் இருக்குது. 2.5 kgs அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மூடிக்கு இந்த மாதிரி ஒரு ரிட்ஜ் மாதிரி கொடுத்துருக்கறனால உங்களுக்கு அந்த பாட்டம்லேயோ பாட்லேயோ நீங்கள் தனித்தனியாக ஈவன் ஸ்டீமர்லேயும் சரி, கடாய் கீழே அடியில் பாட்டம்லேயும் சரி, ஸ்ட்ரெயினர்லேயும் சரி அழகாக போய் ஃபிக்ஸ் ஆகிக்குது. நீங்கள் என்ன மூவ் பண்ணாலும் அது கழண்டு வராது. ஸோ உங்களுக்கு கரெக்டாகவே ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ டீட்டெயிலாக ஒரு டிசைனுமே வந்து குக் பண்ணுறவங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு ட்ராபேக்காக இருக்கோ அது மாதிரிலாம் இல்லாமல் தான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாருங்கள் எவ்வளோ டீப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளோட கை அளவுக்கு நல்ல டீப்பாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அதே மாதிரி அந்த ரிட்ஜ் மாதிரி கொடுத்துருக்கறனால, ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துருக்கறனால ஸ்ட்ரெயினரும் போய் அழகாக ஃபிக்ஸ் ஆகிக்கும், ஸ்டீமரும் போய் அழகாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். உங்களுக்கு ஈஸியாக ஃபாஸ்ட் குக்கிங்க்கு இது நல்லாவே யூஸாக இருக்கும். என்ன ஒரு ஸ்டீம் வெளியாகாமல் அதோட ஏர் வெளியாகாமல் இருக்கும் போது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவே குக் பண்ணி கொடுக்கும். இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இண்டக்ஷன், கேஸ் ஸ்டவ் அண்ட் டிஷ்வாஷர் 3மே ஃப்ரீ. அதுதான் கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹேண்டில்ஸ் எல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி நல்ல ஸ்பேஷியஸாக லாங்காக கொடுத்துருக்கறனால உங்களுக்கு சூடு அவ்வளோவா கைக்கு வராது. நல்லா பிடிக்கிறதுக்கு நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப பக்கத்தில் இல்லாமல். அதே மாதிரி அந்த பிளாஸ்டிக்கில் வந்து அந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்கனால உங்களுக்கு பிடிக்கிறதுக்கும் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி நம்ம ஒரு துணி வச்சு பிடிக்கணுன்னு அவசியம் கிடையாது. டைரெக்டாகவே நம்ம எடுத்துக்கலாம். ஸ்ட்ரெயினர் பாருங்கள் ஃபுல்லாக. இப்போ நம்ம யூஸ்வலாக இருக்கிற ஸ்ட்ரெயினர்ஸ்லாம் வந்து அடியில் மட்டும்தான் இந்த மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவங்க இந்த ஹோல் அந்த டிசைன் ஃபுல்லாகவே அந்த பாத்திரம் ஃபுல்லாகவே ஹோல் கொடுத்துருக்கறனால உங்களுக்கு ஃபுல்லாக 360 டிகிரியில் உங்களுக்கு தண்ணி, கஞ்சி, வாட்டர் வந்து அப்படியே உங்களுக்கு ஸ்ட்ரெயின் ஆகி கொடுக்கும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா ஃபாஸ்ட்டாக நம்ம வடிக்கும் போது தண்ணி வெளியே வர்றதை விட இந்த மாதிரி நம்ம அப்படியே தூக்கும் போதே பாதி தண்ணி ஃபுல்லாகவே கீழே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் லைட்டாக ஒரு பிளேட்டில் வச்சோன்னா கொஞ்சம் தான் தண்ணியே அந்த ரைஸில் மிச்சம் இருக்குது. அது அந்த அளவுக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்கறனால உங்களுக்கு ரைஸை ரொம்ப உதிரியாகவும் வந்திருந்தது. நான் காட்டுறேன் உங்களுக்கு, அப்போ உங்களுக்கு புரியும்.
எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது ஒரு நல்ல அட்வான்டேஜ். பாட்டம் மட்டும் கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது இறங்கும். சைட்லேருந்து எல்லாம் கொடுக்கும்போது ஃபுல்லாக ஓப்பன் ஆகி வந்துடுது. அடுத்து வந்து ஸ்டீமருக்கு சைட்லலாம் நல்ல நார்மல் க்ளோஸ்டாக இருக்குது. அடியில் மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. வெஜிடபிள்ஸ் பொரியலுக்கெல்லாம் ஒரே டைம் வேக வச்சுக்கலாம். ஈவன் கிரேவி பண்ணுறதுக்குமே காய் போட்டுட்டு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா எடுத்து நம்ம தாளிச்சா போதும். அதுவுமே ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். இந்த ஸ்டீமர்லேயுமே இந்த டிசைன் வந்து சின்னதாக ஒரு ரிச் மாதிரி கொடுத்துருக்கறனால கரெக்டாக போய் 3 பார்ட்டுமே வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்குது. எங்கேயுமே மூவ் ஆகுறதே கிடையாது. ஸோ நம்ம வந்து காற்று வெளியே வரணுன்னோ இல்லை வந்து ஏதாவது பொங்கி வரணுன்னு பயம் இல்லை. நம்ம பாயில் ஆகிற வரைக்கும் ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டா போதும். உங்களுக்கு எதுவுமே பொங்காமல் சாப்பாடு பர்ஃபெக்டாக வெந்து வர டைமில் உங்களுக்கு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்துடுது. ஸோ இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் லைட்டாக ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, கம்பி போட்ட நார் போட்டு வாஷ் பண்ணாமல் நார்மலான லைட்டான ஸ்க்ரப்பர் இருக்குல்லையா, அதுவே போதும். இது எல்லாமே ஹெவி பேஸான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கிறனால நம்ம லைட்டாக ஊற வச்சாலே க்ளீனாகி வந்துடும். நம்ம வந்து ரொம்ப போட்டு தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ரைஸ் வச்சு பார்க்கலாம். அடியில் நான் தண்ணி வச்சுட்டு ஒரு 2 கிளாஸ் அரிசி வச்சு உங்களுக்கு காட்டியிருக்கேன், கொஞ்சம் ஒரு பெரிய கிளாஸில். ஸோ அடியில் தண்ணி இருக்குது. ஸோ நான் தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரைஸோட லெவல்லேருந்து ஒரு 2 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்துருக்கேன், ஃபஸ்ட் டைம் செய்கிறனால. அதுக்கு மேலே வந்து ஒரு பவுலில் கேரட் அண்டு கேபேஜ் வந்து பொடியாக கட் பண்ணதையும் வச்சுருக்கேன். இப்போ நம்ம தனியாக அந்த 2 பொரியல் பண்ணுறோம் அப்படின்னா ரைஸ் குக் பண்ணுற அதே டைம் அதுக்கும் எடுக்கும். பட் இது ஒரே டைம் வந்து லைட்டாக நம்ம தாளித்தா போதும். இப்போ வந்து மூடி வச்சுட்டு அடுப்பில் நான் கொஞ்சம் நேரம் ஹையில் வைக்கிறேன். இப்போ வீடியோவில் காட்டுறதுக்காக நான் உங்களுக்கு இப்படி காட்டுறேன். நீங்கள் தண்ணி பாயில் பண்ணதுக்கப்புறமும் அரிசியை இன்சர்ட் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். சூப்பராக வந்துருச்சு. எனக்கு ரைஸ் தான் வெந்திருக்குமான்னு ஒரு டவுட் இருந்தது. காய் சாஃப்டாக இருந்தது, 2 காயுமே நல்லா வெந்திருந்தது. அரிசி நம்பவே முடியல. சோறு வந்து அவ்வளோ சாஃப்டாக உதிரியாக இருந்தது. அதுதான் மெயின். நம்ம ஜென்ரலாக வடித்தா சில டைம் கொஞ்சம் இதாக இருக்கும் இல்லையா, அப்படிலாம் இல்லாமல் அப்படியே உதிரியாக நல்லா இருந்தது. அப்படியே இந்த மிடில் லேயர் ஸ்ட்ரெயினரை அப்படியே நம்ம தூக்குனா போதும், தண்ணியெல்லாம் கடகடன்னு ஒரே டைம்லேயே எல்லாம் வந்துடுது. அந்த மிச்சம் இருக்கிற கொஞ்சம் ட்ராப்பாக வர்றதுக்கு மட்டும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டேன். அது ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் ஆகி வந்துடுச்சு. வடிக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்படியே கீழே இருக்கிற தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கொட்டிடலாம், அது நம்மளோட விருப்பம். அவ்வளோ சிம்பிளாக இருந்ததுங்க. ஈவன் இது கேஸு நல்லா நம்மளுக்கு கம்மி பண்ணி கொடுக்கும் ஒரே டைமில் குக் பண்ணுறனால. இந்த ப்ராடக்ட்லாம் வேணும்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்கள், லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைனலாக செக் அவுட் பண்ணும்போது பிரேமான்ற நேம் கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அது மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் டவுட் கேட்குறது அதுதான். நீங்கள் டேரெக்டாக வெப்சைட் லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். வெப்சைட்டில் போய் வாங்கலாம், இல்லைனா இங்கே டேரெக்ட் கொடுத்த லிங்க்லேயும் வாங்கலாம்.